அடி அப்பா எத்தடி பெரிய கல். அரிசிக்குள்ளே கல் இருக்கா இல்லை கல்லுக்குள்ளே அரிசி இருக்கானே தெரியலையே. அரிசி பருப்புலாம் வேறு தீர்ந்து போச்சு. போய் நாளைக்கு வேறு ரேஷன் கடைக்கு வேறு போகணும். சுந்தரிக்கா வா காமச்சி வா. என்னக்கா மீனை வீட்டுக்கு போகலாம் கிளம்பி வான்னு சொன்னேன், நீ கிளம்பாம இருக்க? இல்லை காமச்சி, பிள்ளைங்களுக்கு வேறு பரிச்சு நடக்குது. பரிச்சு முடிச்சோம்னா நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலாம். சரிக்கா, முதல்ல பிள்ளைங்களுக்கு பரிச்சு முடிக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்புறம் காமச்சி, ரேஷன் கடையில் அரிசி பருப்புலாம் வாங்கிட்டியா? இல்லைக்கா, நாளைக்கு தான் போகணும். நாளைக்கு நீ போகும்போது என்னையும் கூப்பிடு காமாச்சி. என் வீட்டில் அரிசி பருப்புலாம் காலி ஆயிடுச்சு. ஏக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் காமாச்சி? அக்கா, அந்த பங்குச்சிகளுக்கு உடம்பு சரியில்லையாக்கா. யாரடி சொல்ற? அட அதான்க்கா, உங்க அத்தையோட ஃப்ரெண்டு பங்குச்சம் அவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. ஏன் என்னடி சொல்ற? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை? அட ஆமாக்கா, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. ஏன்டி என்னாச்சுடி அவங்களுக்கு? 10 நாளா காய்ச்சலுக்கா அவங்களுக்கு. இன்னும் காய்ச்சல் விட்ட பாடு இல்லை அவங்களுக்கு. என்னடி சொல்ற? 10 நாளா காய்ச்சல் அவங்களுக்கு? யாருமே எதுவும் சொல்லலைடி என்கிட்ட. சரி, அவங்க மருமக அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலா இல்லையா? அவகிட்ட கேட்டேன்க்கா. அவ சொல்றா, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன்க்கா, ஆனா இன்னும் உங்களுக்கு காய்ச்சல் சரியாகலன்னு சொல்றான். அவ சரியான ராங்கிக்கேரியாச்சுடி. அவங்கள அவ கூட்டிட்டு போனாலா இல்லையான்னு தெரியலையடி. தெரியலக்கா, அவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதான் தான் சொன்னான். ஏக்கா, உங்க மாமியாருக்கு தெரியாத விஷயம்? ஏன் இல்லடி, அவங்களுக்கு தெரியாதே. தெரிஞ்சா போய் பாத்துருக்க மாட்டாங்களா அவங்க? அத்தை அத்தை, ஏய் எதுக்குடி கத்துற? அத்தை, பங்குச்சி அத்தைக்கு காய்ச்சலாம், 10 நாள் உடம்பு சரியாம இருக்கிறாங்களாம். ஏய் என்னடி சொல்ற? என்னாச்சுடி அவளுக்கு? அத்தை, அவங்களுக்கு 10 நாளா காய்ச்சல் அத்தை. நீங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வாங்க. ஏய், அவளுக்கு இப்படி இருக்கும்போது நான் போய் பார்க்காம இருப்பேனாடி? நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க போங்க. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். வீட்டுல எனக்கு வேலை இருக்கு. இருக்கா அம்மச்சி, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லக்கா, நான் வீட்டில் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டாக்க வந்திருக்கேன். இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றேன். சரி, அப்போ நான் வரேன். சரிக்கா மச்சி, போயிட்டு வா. வரேங்க்கா. மணி வேற 1 ஆகுது. இன்னும் ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க வேற ஆளக்கணுமே. அடியே திமிழ் பிடிச்ச கழுதிங்களா, லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு உங்களை படிக்க வச்சா பேகை தூக்கிடு ஏறீங்க. பேகை எவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. ஏன்டி வேலை வெட்டியாரி பாத்துட்டு வரீங்க? ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, அதுக்கே உங்களுக்கு டயர்டா இருக்கா? அட போமா, இந்த பேக் தூக்கி பாருமா, எவ்வளவு வெயிட்டா இருக்கு. அது தூக்கி என் முதுகே வலிக்குதுமா. ஏய் என்னடி படுத்துட்ட? அட இருமா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். ஏய் மஞ்சு, எந்தரி பேக்ல கொண்டு போய் உள்ள வைப்போ. முகம் கை கையெல்லாம் கழுவிட்டு வா, வந்து சாப்பிடு வா. அட இருமா, வரேன். ஏண்டி, ஒரு எக்ஸாம் தானே முடிஞ்சது, அதுக்கு இவ்வளவு டயர்ட் ஆயிட்டீங்க? ஏய் லாவண்யா, எந்திரி. அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டாமா? எந்திரி. அம்மா, நாளைக்கு லீவுமா. ஒரு நாள் விட்டுதாமா ஒரு நாள் எக்ஸாம். நாளைக்கு படிச்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் விடுமா. இவளுங்களை இப்படியே விட்டா சரிப்பட்ட வராது. ஏன் மஞ்சு, லாவண்யா, வீட்டுல பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன்டி. என்னம்மா சொல்ற? சரிம்மா, நான் பேக் கொண்டு போய் உள்ள வச்சுக்கிறேன். சாப்பாடு போடு. எனக்கு சாப்பாடு போட்டு வைமா. நல்ல பிள்ளைங்கடி நீங்க.